கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை புலம்பல் அதிகாரம் 3 வசனம் 56. என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிப்பது கல்லையோ மண்ணையோ அல்ல, காதுகளிருந்தும் கேளாத ஒரு தெய்வத்தை அல்ல, மாறாக நம்முடைய உள்ளான இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். ஆகவே நம்முடைய கஷ்டங்களை, என்ன பாரங்கள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முதலாவது கர்த்தரிடத்தில் அதை தெரியப்படுத்தும் போது அவர் நம்மை விசாரித்து நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானமுள்ள வாழ்க்கையை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். புலம்பல் 3:56 என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் நம் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பெருமூச்சுக்கும் நம்முடைய கூப்பிடுதலுக்கும் அவர் செவியை அடைத்து கொள்ளாமல் அவர் கேட்டு நமக்கு பதில் தந்து சமாதானமுள்ள வாழ்வை தருவார். ஆகவே மனிதனிடத்தில் போய் நம்முடைய கஷ்டங்களை சொல்லி மனிதன் நம்மை அற்பமாய் எண்ணுவதற்கு நாமே வழிகாட்டாதபடிக்கு மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் இருக்க கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சமூகத்திலே நாம் ஊற்றும்போது அவர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நாம் சமாதானத்துடன் இருக்க அவர் உதவி செய்வார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ பழகுவோம். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தெரியப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்கு காத்திருந்து உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் சமாதானத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.